சித்தரஞ்சன் சாலையில் இது ஈசிஆர்லேருந்து இது மாப்பிள்ளை சார் வந்து இது பண்ணியிருக்கார். வீட்டின் கிச்சன் கேபினெட்டில் அவங்களும் இருந்திருக்காங்க. மேலும் சில பெண்களும் இருந்திருக்கார்கள், குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும். அப்போ ஸ்டாலின் டக்குன்னு தன்னுடைய ரூம்லேருந்து வந்துட்டு உங்களை நம்பி அத்தனையும் ஒப்படைச்சு நீங்கள் சொன்னதை எல்லாம் செஞ்சோம், நீங்கள் தான் வந்து கேம்பெயினை எடுத்து பார்த்துக்கிட்டு பெண் நிறுவனம் மூலமாக கேம்பெயினை பார்த்துக்கிட்டீங்க, நான் எங்கே பேசணும் என்ன பேசணும்னு எழுதி கொடுத்தீங்க, எல்லாமே உங்ககிட்ட கொடுத்தாச்சு. கடைசியில் இப்போ தோல்வி இப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னா நீங்கள் தான் காரணம், சேகர் நீங்கள் தான் காரணம் என்று என்ன இவர் பதில் சொல்கிறன்னு ஒன்று சொம்பு தூக்கி அவர் மேலே போடாமல் பக்கத்தில் தூக்கி போடப்பட்டதாக மேடம்மாள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்டாலின் சாரும் மாப்பிள்ளை சார் சரியாக செய்யலைன்னு. ஸோ உதயநிதி தான் முழு பொறுப்பேற்று செய்வதாகவும் பெண் நிறுவனத்தை கலைச்சிட்டு அதனுடைய ஊழியர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வேறு நிர்வாகம் வைத்துக்கொண்டு நடத்துவதாக இந்த ஆட்சிக்கு வரவிடாமல், அதாவது மேடம் மிகுந்த வருத்தத்தோடு தம்பி உட்கார வேணுங்கிற இடத்துல போய் விஜய் உட்காரலாமா என்று சொல்லி 2 வேளை சாப்பிடலன்னு ஒன்று தான் உங்களுக்கு இபிஎஸ்ஸை உட்கார வைக்கலாமா, இபிஎஸ்ஸுக்கு கம்யூனிஸ்ட் ஒத்துக்கலன்னு உடனே திருமாவை உட்கார வைக்கலாமான்லாம் பார்த்துட்டு எல்லாம் போய் கடைசியில் ஆட்சி வந்துடுச்சு. தான் பல காலத்தில் செய்த சர்ச்சை, தன்னுடைய ஊழல் மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற டிஃபென்ஸ் காலனி ஏரியா 15 கோடி வீட்டுக்கு வெறும் மாதத்துக்கு 900 ரூபா கொடுக்குறாரு. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வழக்காகி ஸ்டாலினுடைய குளத்தூர் தொகுதி தோல்விக்கும் சென்னையில் முக்கியமான சீட்டுகள் தோல்விக்கும் சேகர்பாபு தான் காரணம். அவர் பொய் சொன்னதை தாண்டி அவர் ஐஏஎஸ் அதிகாரி உதயச்சந்திரன் உட்பட உளவுத்துறை, பெண் நிறுவனம் மற்றும் இது மிச்ச எல்லாரையுமே சேகர்பாபு சொன்னதையே சொல்ல வச்சு அவர் சொன்ன வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வச்சு பண்ணதுனால சேகர்பாபுவை ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த இடத்துல திரு ஸ்டாலின்னு ஓட்டுறாங்க. அதுவும் கூட சிக்கலில் தான் கொண்டு போய் நிற்கும். டிவிஏசி திமுக விஜய் ஆட்சி வந்த பிறகு முதல் வழக்காக திரு KN நேருவுடைய 1020 கோடி ரூபாய் அந்த வழக்கு போடப்பட்டு விட்டது என்று தகவல் வருகிறது. ஸோ இந்த லீகல் பிரச்சனைகள் அதே மாதிரி திரு சேகர் பாபுவுடைய செந்தில் பாலாஜியுடைய சிபிஐக்கு போயாச்சு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது இந்த தோல்விக்கு பிறகு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் சமூக வலைத்தளங்களை இனிமேல் டீ கடைகளாக மாற்றணும், நம்ம சமூக வலைத்தளங்களை இனிமேல் அதிகம் உபயோகிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் இந்த தேர்தல் தோல்வியில் ஒரு 36 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு எந்தெந்த இடங்கள்லாம் ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பார்க்குற ஒரு வேலைகளையுமே ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பணிகள் பார்க்கும்போது உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு துரிதமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது கை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எப்படி பார்க்குறது? எந்த கட்சியுமே வெற்றி பெற்றால் அதில் ரொம்பவும் போயாமல் அதுக்கு உழைப்பு கொடுக்கணும். அந்த மக்கள் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, இதை செய்யணும்னு பார்க்கணும். வெறும் முதல் நாள் இந்த கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டு பட் அடுத்த 5 வருஷமும் பெரிதாக ஒன்றும் பண்ணாமல் மெயின்லைன் மீடியா, நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா விட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தங்களுக்கு வேண்டுகின்ற மக்களை வைத்து கொண்டு ஒரு தேனாரும் பானாரும் போட ஓட்டின ஆட்சின்னு கொண்டு போனது. மக்கள் காத்திருந்து இப்படி எதுவுமே நடக்கலை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதெல்லாம் தான் விஷயம் அப்படின்னு. இன்னொன்று எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் என் மண் என் மக்கள்னு அண்ணாமலை யாத்திரையாக இருக்கட்டும், பிறகு தாவேக்கா வந்த பிறகு அது எல்லாம் சேர்ந்து இது பண்ண மிகப்பெரிய அளவில் ஒரு இதாகிடுச்சு. இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன அந்த சோஷியல் மீடியா, அதாவது
கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் எடுத்த ஒரு சர்வேலேயே உங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் தவேகா 30% வரைக்கும் போகுது. பட் மற்ற இடங்களில் 10-15% தான் இருக்குன்னதை இன்றைக்கி சேந்தமங்கலம்னு எஸ்டி தொகுதி ஈரோடு பக்கத்தில் இருக்கிற மலை மேலே இருக்கிறத ஜெயிச்சிருக்கு. ஸோ அப்போ இது அர்பன் ப்ராப்பர்ட்டிங்கிறதெல்லாம் போய் ஜாதி மதம் கடந்த பட் ஒன்றே ஒன்று இது அவங்க சைடு சொன்ன பைகளை நம்ம விட்டுறோம் இப்போதைக்கு தவேகா சைடு. ஸோ இப்படி பண்ணதுனால இப்போ இதெல்லாம் தாண்டி சார் ஒரு தலைவர்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க மீட்டிங்கில் இப்போ யூடியூப் சேனலில் நம்ம போட்டால் சாயந்தரம் எத்தனை லைக் வருது எவ்வளோ வியூ போகுதுங்கிறத வச்சு நம்ம அடுத்த தடவை ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். இந்த 71 தேர்தலில் காமராஜரும் சோவும் கலந்துக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் சோ சொல்கிறாராம் காமராஜர்கிட்ட, ஐயா நல்ல கூட்டம் மக்கள்லாம் நல்லா இது பண்ணாங்க நமக்கு தான் வெற்றின்னு காமராஜ் சொன்னாராம், இல்லைப்பா மக்கள் நான் சொன்னதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, என்னமோ தலைவர் இப்படி என்ன சொல்கிறாரு பார்க்கலான்னு வந்திருக்காங்க. 67 தோத்ததுக்கப்புறம் இன்னும் ஆக்டிவாக இருக்காரா பார்க்கலாம், ப்ளஸ் மேபி நீ சினிமாக்காரன் உன்னை பார்க்குறதுக்கும் வந்திருக்காங்களே தவிர நான் பேசினதுக்கு அவங்கக்கிட்ட ரியாக்ஷன் பார்க்கல அப்படின்னார். இதே 2011 தேர்தல் அப்போ மிகப்பெரிய கூட்டத்தை திருச்சியில் நேரு கூட்டிய பொழுது கூட்டிகிட்டு தலைவர் என்ன கூட்டம் பார்த்தீங்களா 10மே நமக்கு தான் இருக்குது. உளவுத்துறை அறிக்கை தமிழகம் முழுவதும் ஒரு எதிர்ப்பலை வீசுகிறது, கரண்ட்டு கட்டு 2G 2Gயுடைய எஃபெக்ட் அப்போ தான் வந்துச்சு 2011 தேர்தல். ஸோ அப்போ 6 மணி நேரம் தான் கரண்ட் இருந்து, சென்னையில் 6 மணி நேரம் கரண்ட்டு கட்டு, சென்னைக்கு வெளியே 6 மணி நேரம் தான் கரண்ட்டே இருந்துச்சு. ஸோ பவர் கட் அமைச்சர்னே தான் அப்போ திரு ஆற்காடு வீராசாமிக்கு பேர். ஸோ அவர் தான் மின்சாரத்துறை. அப்போ அவர் தான் மின்சாரத்துறை. ஸோ அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு அது இதையெல்லாம் சொல்லாமல் நமக்கு எதிராக கேப்டனோடு சேர்ந்ததில் ஒரு அலை வந்துருச்சு. எனக்கு உளவுத்துறை சொல்வது 20 சீட்டு அரௌண்டில் தான் திமுக வரும், உன் சீட்டை காப்பாற்றிக்கோ அப்படின்னு திரு நேரு அவரிடம் திரு கருணாநிதி சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. ஓகே சார், இப்போ 2011 தேர்தலில் நேரு தோத்தார், இந்த முறை நேரு ஜெயிச்சிட்டார். ஆனால் திருச்சியில் கிட்டத்தட்ட நேருவும் மணச்சநல்லூர் மட்டும்தான், மீதி 7 சீட்டும் போயிடுச்சு. ஸ்ரீரங்கம் எல்லாம் 7 6 தவேகா 1 ஏதோ அதிமுக நினைக்கிறேன். அந்த திருச்சியை தான் இப்போ ஸ்டாலின் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரா? இல்லை, திருச்சி கிழக்கு இப்போ காலி ஆயிடுத்து. திரு விஜய் இறங்கியது அந்த இடத்துல இவரை நிறுத்தணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு. அவங்க சைட்டில் திமுக தரப்பில் இனிகோ எதிராஜையே மீண்டும் இறக்கலாம். ஒன்று அந்த தொகுதியில் கிறிஸ்தவர்கள் அதிகம், இன்னொன்று அந்த கிறிஸ்தவ வேளாளர் சமூகம், அவரும் அந்த சமூகம்ங்கிறது ஒரு நோக்கம். பட் இனிகோ எதிராஜ் ஏற்கனவே விஜயை எதிர்க்கிறதுனால தவேகா தரப்பில் தான் பல காலத்தில் செய்த சர்ச்சை, தன்னுடைய ஊழல் மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற டிஃபென்ஸ் காலனி ஏரியா 15 கோடி வீட்டுக்கு வெறும் மாதத்துக்கு 900 ரூபா கொடுக்குறாரு. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வழக்காகி ஒரு முறை ஹைகோர்ட் இதிலெல்லாம் அவங்க பேசுகிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெலிக்ஸ் வெர்சஸ் இனிகோ எதிராஜ்னு ஒரு வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ மீண்டும் அதை எடுத்து ஒரு கத்தோலிக்க வழக்கறிஞர், நாங்கள் தமிழக அரசு செலவில் உங்களுக்கு முழு வசதியோடு ஒரு அறை தருவோம்னு, சிறைக்கு அனுப்புவோம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நான் அந்த பக்கத்தை மோத விரும்பலைன்னு அவர் ஒதுங்கும் பொழுது அன்பில் அவர்கள் அவருடைய திருவெரும்பூர் தொகுதியை தோற்றதுனால அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி கிழக்கில் நிற்கலாம்னு பேசப்படுகிறது. பட் அங்கேருந்து இவர் தலைவர் நிற்கணும்னு ஒன்று ஓட்டுறாங்க. பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல், இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பேர் திருமங்கலம் ஃபார்முலான்னு பை எலெக்ஷன் வந்துருச்சுன்னா ஒரு பக்கம் கேஷ் என்பதை விட அதிகமாக 20 அமைச்சர்கள் அங்கேயே போயிட்டு ஒவ்வொரு தெருவுலேயும் போய் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அதை சால்வ் பண்ணுறோம், என்னென்ன தேர்தல் அறிவிக்கப்பட்டப்பயே முடியாதது தேர்தல் முடிஞ்ச உடனே செஞ்சு தரோம், இந்த தொகுதி இதில் விளக்கு போடணுமா, இதில் இது பண்ணணுமா, இந்த கோயிலை கட்டித்தரணுமா, எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுவார்கள். பணம் அடுத்த விஷயம்னு விட்டுருங்க. ஸோ அது மாதிரி பண்ணி பை எலெக்ஷன் எதையுமே 2006க்கு பிறகு ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. பெண்ணாகரம் தேர்தல் 2010 வருஷம் நடந்தப்போ பை எலெக்ஷனில் பாமக அதிமுக கூட்டணி தோத்துது. ஆனால் 2011 பாமகவும் திமுக கூட்டணி வந்த பிறகும் கூட அதிமுக ஜெயிச்சுது. ஸோ பை எலெக்ஷனில் வச்சு ஆளுங்கட்சியை ஜெயிக்க முடியாது. எனவே கண்டிப்பாக திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஒன்று என்ன சொல்லப்படுகிறது என்றால்,
சென்னை துறைமுகம் தொகுதி 12,000 ஓட்டில் இந்த அலையில் கூட திரு சேகர் பாபு வெற்றி பெற்றார். ஸ்டாலினுடைய குளத்தூர் தொகுதி தோல்விக்கும் சென்னையில் முக்கியமான சீட்டுகள் தோல்விக்கும் சேகர் பாபு தான் காரணம். அவர் பொய் சொன்னதை தாண்டி அவர் ஐஏஎஸ் அதிகாரி உதயச்சந்திரன் உட்பட உளவுத்துறை, பெண் நிறுவனம் மற்றும் இது மிச்ச எல்லாரையுமே சேகர் பாபு சொன்னதையே சொல்ல வச்சு அவர் சொன்ன வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வச்சு பண்ணதுனால சேகர் பாபுவை ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த இடத்துல திரு ஸ்டாலின்னு விட்டுறாங்க. அதுவும் கூட சிக்கலில் தான் கொண்டு போய் நிற்கும். துறைமுகம் நிச்சயமாக பண்டைய 1991 தேர்தலில் கலைஞர் நின்று ஜெயிச்ச தொகுதி தான். ஆனால் அதன் பிறகு அங்கேயும் மற்றவர்களும் தோற்றிருக்காங்க. 2011 கடந்த தேர்தலிலும் சேப்பாக்கமும் குளத்தூர் இது மாத்திரம்தான் இங்கே தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ அது ஒன்றும் 2011 குளத்தூர் இதுவும் துறைமுகத்தில் அன்பழகன் நின்று தோற்றிருக்கார். ஸோ அதனால உங்களுக்கு அது சேஃப் சீட் கிடையாது. அப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி சேஃபாக ஒரு சீட்டில் மீண்டும் எலெக்ட் ஆகணும்னா திருவாரூர் அவருக்கு ஒரு சேஃபான சீட்டாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இது கார்ப்பரேஷன் எலெக்ஷனை பார்ப்பாங்க. இன்னொரு சைடு தாவேகா தரப்பு விஜய் தரப்பு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, நாம் தூய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த பக்கம் தீய சக்திகிட்டேருந்து போட்டி போட்ட ஆதரவு எடுக்கிறோம். அவங்க நம்பிக்கையை ரொம்ப நாள் கொடுக்க முடியாது. அந்த பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கிற மதில் மேலே பூனை மேலேங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அதிமுக கூட்டணியும் கோர்ட் சிக்கல்கள் இப்படி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு வருஷத்தில் மீண்டும் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச தேர்தல் பிப்ரவரி மாதம் வரும். அந்த நேரத்தில் சேர்த்து வைக்கலாம். நேற்றுக்கு தினமலரில் பார்த்தால் திரு விஜய் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள்ட்டையும் முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள்ட்டும் ஒரு வருடத்தில் முடிக்கும் திட்டங்களாக வேகமாக பலவற்றை கொண்டு வாருங்கள். ஸோ இதையெல்லாம் நடத்தி காட்டிட்டா இது அடுத்து இது ட்ரெய்லர் வருகின்ற ஆட்சி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க செய்யக்கூட இருக்கிற தவறுகள். ஸோ ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ நேற்றைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங்க்கு பிறகு ஒரு மாவட்ட செயலாளர் கீழே 6 எம்எல்ஏன்னு வச்சிருக்கிறத 2 எம்எல்ஏக்கு ஒரு மாவட்ட செயலாளர். இது தேர்தலுக்கு முன்னாடி பேசினாங்க, அப்போ எதிர்ப்பு வந்தோன்னு நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த ஒரு திட்டமும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் பெரிய எதிர்ப்பு வரும்னு நினைக்கிறேன். பட் நிதி அடுத்ததாக கிட்டத்தட்ட 15,000 25,000 கோடி திமுக இறக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டே இவ்வளோதான் வந்திருக்குன்னா ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இப்போ சந்திப்பது சிக்கல். ஸோ அடுத்தது லீகல் பிரச்சனைகளை நேற்றைய தினம் டிவிஏசி திமுகவின் விஜய் ஆட்சி வந்த பிறகு முதல் வழக்காக திரு KN நேருவுடைய 1020 கோடி ரூபாய் அந்த வழக்கு போடப்பட்டு விட்டது என்று தகவல் வருகிறது. ஸோ இந்த லீகல் பிரச்சனைகள் அதே மாதிரி திரு சேகர் பாபுவுடைய செந்தில் பாலாஜியுடைய சிபிஐக்கு போயாச்சு. ஸோ போன வாரம் உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய கொட்டு வச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 8ஆம் தேதி அன்றைக்கு திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்றிருக்கணும். ஆனால் 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு 43 சிடி ஃபைல்ஸ் கேஸ் டைரி ஃபைல்கள் சிலை திருட்டு போன வழக்கினுடைய இன்வெஸ்டிகேஷன் டைரி ஃபைல்ஸ் அது காணாமல் போய் அதுக்கு வழக்கு போடாமல் அதை ரெடி பண்ணுறோன்னு ஓட்டிகிட்டு இருக்கிறதுல என்னுடைய நண்பர் யானை ராஜேந்திரன் 2020 போராடிட்டு இருக்கார். இப்போ அதில் தற்பொழுது திரு முன்னாள் IG பொன்மாணிக்கவேல் இணைஞ்சிக்கிறேன்னு சொன்னப்போ தமிழக அரசு வழக்கறிஞர்கள் இப்போ விஜயாட்சி மாறுகிறதுன்னு இந்த நேரத்தில் அதை எதிர்த்திருக்காங்க. திரு யானை ராஜேந்திரன் அப்பீலண்டாக உங்கள் கருத்து என்னென்னா அவர் 45 நிமிடம் பேசி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்தேன், ஆனால் திமுக இது நடந்தது முழுக்க அதிமுக பீரியட், ஆனால் திமுக அரசு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணல, அதனால இவருக்கு இன்னும் அதிகம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா உள்ளேயே இருந்தவர் சேர்க்கலான்னு ஒன்று. இப்போ உச்சநீதிமன்றம் பொன்மாணிக்கவேலை அந்த வழக்கில் இம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதில் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழக அரசிற்கு கோவிலில் உள்ள இறைவன் திருமேனிகளை மீட்க வேண்டும் என்பதில் சிறிதும் அக்கறை இல்லைன்னு சொல்லி இப்படி ஒரு கெட்ட பெயரை தமிழக வழக்கறிஞர்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8ஆம் தேதி டேட்டு போட்ட ஒரு கடிதம் இந்த பிரிவிலிருந்து 18 எக்ஸ் தளங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டுகளை நீக்க வேண்டும், அதற்கும் தடை வந்திருக்கிறது. ஸோ 8ஆம் தேதி டேட்டு போட்டதுன்னா 9/10 கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக 8ஆம் தேதி ஒரிஜினலாக அவர் பதவி ஏற்கதாக இருந்தது, கவர்னர் தள்ளி 10ஆம் தேதி ஆச்சு. ஸோ இது போலீஸே இப்படி பண்ணால் நம்மளுக்கு இங்கே நல்ல பதவி கிடைக்கும்னு பண்ணாங்களா, இல்லை கேட்டுக்கிட்டு விஜய் ஆட்சியில் பல பவர் சென்டர்கள் ஆல்ரெடி உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அதில் ஒரு பவர் சென்டர் உருவாகி இப்படி பண்ணிச்சான்னு தெரியல. ஸோ இதை எல்லாத்தையும் திமுக பார்க்குறது, ஒரு பக்கம் தன்னுடைய வழக்கறிஞர் பிரிவை உருவாக்கிறது, அதிக மாவட்ட செயலாளரை உருவாக்கி ஒரு இடத்துலையும் இது பண்ணணும்னு பார்க்குறாங்க. பெண் நிறுவனத்திற்கு ஊழியர்களை மாற்றி வேறொரு பெயரில் நேரடியாக மாப்பிள்ளை சார் இப்போ அரசியலிருந்து முழுக்க ஒதுக்கிட்டு இவர் தம்பியே எடுக்கிறார், இப்போ இவர் எடுக்கிறார், அந்த நிலைமையும் வருகிறது. பெண்
நிறுவனத்தில் இந்த மாற்றம் ஏற்படுவதற்குண்டான காரணம் என்ன? இல்லை, அதாவது உளவுத்துறை தனியாக தகவல் சொல்லணும், பெண் நிறுவனம் சொல்லணும், இன்னும் வேறு சில ஷோ டைம் போன்றவைலாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இதில் முக்கியமாக பெண் நிறுவனம் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, யாருக்கு சீட்டு கொடுக்கலான்னா, சேகர் பாபு சொன்னவரையோ இல்லை காசு வாங்கிக்கிட்டோ சொன்னதுன்னு மணிகண்டன் ஒருத்தர் பெயர் சொல்லப்பட்டு முன்னாடியே 40 கோடி வரைக்கும் வாங்கினான்லாம் வந்துச்சு. ஸோ இப்படி வேலை செஞ்சீங்கன்னா, ஏன்னா நீங்கள் குடும்பத்தின் உறுப்பினர் எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க அப்படின்னு உங்ககிட்ட எதையுமே பண்ணலையேன்னு கிட்டத்தட்ட பெண்கள் குடும்ப பெண்கள் இருக்கும் நிலையில் மாப்பிள்ளை சார் வந்த பொழுது ஸ்டாலின் சொல்லிட்டு போயிட்டாராம். யாராவது தனக்கு ஆறுதல் சொல்வாரான்னு அவரும் சில நிமிடங்கள் இருந்து பார்த்து விட்டு போயிட்டார். அடுத்த மீட்டிங்கில் சேகர் பாபு மீது அது என்ன விஷயம் மறுபடியும் ரிப்பீட் பண்ண முடியுமா? இதில் சித்தரஞ்சன் சாலையில் இது ஈசிஆர்லேருந்து மாப்பிள்ளை சார் வந்து இது பண்ணியிருக்கார். வீட்டின் கிச்சன் கேபினெட்டில் அவங்களும் இருந்திருக்காங்க. மேலும் சில பெண்களும் இருந்திருக்கார்கள், குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களும். அப்போ ஸ்டாலின் டக்குன்னு தன்னுடைய ரூம்லேருந்து வந்துட்டு உங்களை நம்பி அத்தனையும் ஒப்படைச்சு நீங்கள் சொன்னதை எல்லாம் செஞ்சோம், நீங்கள் தான் வந்து கேம்பெயினை எடுத்து பார்த்துக்கிட்டு பெண் நிறுவனம் மூலமாக கேம்பெயினை பார்த்துக்கிட்டீங்க, நான் எங்கே பேசணும் என்ன பேசணும்னு எழுதி கொடுத்தீங்க, எல்லாமே உங்ககிட்ட கொடுத்தாச்சு. கடைசியில் இப்போ தோல்வி இப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னா நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு மாதிரி மிகுந்த வருத்தத்தோடு சலிப்போடு சொல்லிட்டு அவர் உடனே வெளியிலையும் கிளம்பி போயிட்டாராம். அவர் போன பிறகு வீட்டு பெண்களோ தன்னுடைய மனைவியோ அல்லது மாமியாரோ தனக்கு ஏதாவது ஆறுதலாக சொல்லுவார்னா அவரும் ஒரு 2-3 நிமிடம் பார்த்துட்டு கடைசியில் போயிட்டாராம். அதன் பிறகு இன்னொரு மீட்டிங் சேகர் பாபு நடந்த பொழுது சொம்பு தூக்கி எறியப்பட்டதுன்னு ஒரு சேனல் போட்டது உண்மையான்னு தெரியாது. சேகர் நீங்கள் தான் காரணம் என்று என்ன இவர் பதில் சொல்லன்னு ஒன்று சொம்பு தூக்கி அவர் மேலே போடாமல் பக்கத்தில் தூக்கி போடப்பட்டதாக மேடம்மாள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட கிச்சன் கேபினெட்டும் மிகுந்த வருத்தத்தில் இருக்காங்க. ஸ்டாலின் சாரும் மாப்பிள்ளை சார் சரியா செய்யலன்னு. ஸோ உதயநிதி தான் முழு பொறுப்பேற்று செய்வதாகவும் பெண் நிறுவனத்தை கலைச்சிட்டு அதனுடைய ஊழியர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வேறு நிர்வாகம் வைத்துக்கொண்டு நடத்துவதாக இருக்கிறார். ஓகே சார், இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோன்னா உள்ளாட்சி தேர்தலுக்கு சைலண்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இல்லை சார், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா அவங்க வேலையே அடுத்தடுத்த தேர்தலாக இந்த தேர்தலில் இந்த ஆட்சிக்கு வரவிடாமல், அதாவது மேடம் மிகுந்த வருத்தத்தோடு தம்பி உட்கார வேணுங்கிற இடத்துல போய் விஜய் உட்காரலாமா என்று சொல்லி 2 வேளை சாப்பிடலன்னு ஒன்று தான் உங்களுக்கு இபிஎஸ்ஸை உட்கார வைக்கலாமா, இபிஎஸ்க்கு கம்யூனிஸ்ட் ஒத்துக்கலன்னா உடனே திருமாவை உட்கார வைக்கலாமான்லாம் பார்த்துட்டு எல்லாம் போய் கடைசியில் ஆட்சி வந்துருச்சு. ஸோ இப்பொழுது இது எத்தனை நாள் தாங்கும், வரவேண்டிய வழக்குகள், ஸோ அடுத்து வர தேர்தல்கள், இதை நோக்கி விஜய் சாரும் தேவை என்றால் பிப்ரவரி மாதம் டிசம்பர் 27 பிப்ரவரி 27 உத்தரப்பிரதேச தேர்தலோடு தமிழகத்தை வைக்க வேண்டி இருக்குமா தனக்கு சிக்கல்கள் நிறைந்தால் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம், நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.